விருந்து வச்சுட்டு எப்படி வர்றது? ஆனாலும் ஒரு வாரத்தை சித்தி வந்துருங்க சித்தி சீக்கிரமா அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. மணி என்ன ஆகுது? 11 மணி ஆகி போச்சு. இப்ப கூப்பிட்டு சித்தி வந்துருங்க சித்தின்னா எப்படி வர முடியும்? காலையில எழுந்திரிச்சா அடுத்த நாள் தான் ஆகும். சரி, நீங்க எல்லாரும் கெடா வெட்டி சாமி எங்களுக்கு சேர்த்து கும்பிட்டு வாங்க. இல்ல வரல, நீங்கள வரல. அதான் ஆயா கிட்ட நேத்து சொல்லிட்டு வரலன்னு. நீங்க எல்லாரும் கெடாயை வெட்டி சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. 11 மணிக்கு கூப்பிட்டு சித்திக்கிட்ட சொல்றீங்க எனக்கு ஒரு நேரத்தை விடிஞ்சு கெடாயை வெட்டி சாப்பிட்டுடலான்னு. நிஜி எல்லாம் தூங்கிட்டாளா? அவளும் தூங்கலையா? நாளைக்கு லீவா? அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் யார் கெடாயை விட்டுவா? கெடாய் வெட்டும் போது நீங்க இல்லையா கோயில்ல? அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்துருவீங்களா? சரி, அப்ப நீங்க கெடாய் வெட்டுறவங்க அங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? நிக்ஸிக்கு லீவ் இல்லையா? என்னது எக்ஸாம் நடக்குதா? ஐயோ, அப்பனா யாருக்குமே லீவ் இல்லையா? சரி, அப்பனா எங்களுக்குமே கடையில ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க வேற நைட்டு கூப்பிடுறீங்களா? அதுதான், நீங்க வேற நைட்டு 11 மணிக்கு கூப்பிடுறீங்களா? நிகிழ்தான் பேசியா இல்ல பேய் பேசுதான்னு தெரியல. ஆனாலும் நாங்களும் வரல. என்னவாமா கூட ஹலோ சொல்லு நிக்ஸி. என்ன நிக்ஸி, கேக்குதா? மிக்ஸி தான் பேசுற. கெடா வந்து கூப்பிடவே இல்லையே. இப்ப கூப்பிட்டாலாம் வரமாட்டோம். நாங்க 12 மணிக்கு கூப்பிட்டாலாம் வரமாட்டோம். பத்தியா, சித்தியெல்லாம் மறந்துட்ட தானே நீ? சித்திக்கு யார் இருக்கா? சித்தி பாவம் அப்படின்னு நினைக்கல தானே? ஒரு போன் அடிச்சியா? 6 மாசம் ஆகுது. 6 மாசம் சித்தி ஊருக்கு வந்தனா ஒரு நாள் போன் அடிச்சு சித்தி என்ன பண்ற சித்தின்னு கேட்டியா? ஆயா எத்தனை வாட்டி கேட்டுச்சு? ஆயா எத்தனை வாட்டி வந்து பாத்துட்டு போச்சு? நீ பாத்தியா? இப்ப கூட கேக்கல சித்தி வாங்க சித்தி கெடா வெட்டுவோன்னு. நைட்டு 12 மணிக்கு கூப்பிடுறீங்க. நீங்களே பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறீங்களா? அப்புறம் கெடாயை வெட்டி அப்புறம் என்ன பண்றது? இது கேள, உனக்கு வந்து எக்ஸாம் இருக்கா? எனக்கு வந்து கடை இருக்கு. நானும் நிறைய ஆசைப்பட்டேன். வந்துட்டு போயிட்டு ஊஞ்சல்லாம் விளையாடுவோம், நாளைக்கு நிறைய ஃபன் பண்ணுவோம், கரெக்டுக்கெல்லாம் போவோம் அப்படிலாம் நினைச்சேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா நீங்களே பள்ளிக்கூடம் போறீங்கன்றீங்க. அதனால நானும் போய் கடையில போயிட்டு உட்காந்துட்டு வரவங்களுக்குலாம் முடி வெட்டிட்டு இருக்கேன். 12 மணிக்கு தான் வருவீங்களா? நைட்டு 12 மணிக்கா? ஐயோ, நான் நைட்டு 12 மணிக்கு வந்தேன் என்ன பண்றது? அங்கெல்லாம் கரெக்ட்ல பேய் வந்துச்சுன்னா ஐயோ.
ஆயா சொல்லி கொடுக்குதா? ஆயாடிக்கு இது வரலன்னு சொல்லிடாத. ஆயா ஒப்பாரி வச்சு காலையிலக்குள்ள ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிரும். அப்ப குருநாசாமி கோயில்ல திருவிழா போட்டாங்க, போலியா? குருநாசாமி கோயிலுக்கு தான் யோசிக்கலாம். நீ 1000, நிகில் 1000, நான் 1000 எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே போன தடவை இது மேலே ஏறி இல்லை, அது என்ன ஒட்டக சவாரி, அந்த மாதிரிலாம் போவோம். பார்த்துக்குவேன். அதுதான் பாரு, அதுக்குள்ளே 1 வருஷம் ஆகி போச்சு. சித்தி ஊர் பக்கமே வரலேன்னு சித்திக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கூட கேட்கலன்னா பார்த்துக்குவேன். சித்தி நல்லா இருக்கியா? எதுவுமே கேட்கல. வெரி குட் நிஜி. இப்படித்தான் இருக்கணும். என்னமோ சொல்லணும்னு நினைச்சியா? நிறைய நானும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். தூங்கலியா? நான் பேசிட்டு இருக்கிறீங்களா? காலையில போய் எக்ஸாமுக்கு போறவங்க இப்ப உட்காந்து படிச்சாதானே எழுதிருவியா? ஆகஸ்ட் ஸ்கூல் தானே. சரி விடு. ஆயாவை விட்டினா ஆயா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடும். நிக்ஷிதாக்கு பதில் நிக்ஷிதா யூனிஃபார்ம் போட்டு ஆயாவை அமுச்சு விட்டுறலாம். வா, அப்ப கூட நீ எழுத மாட்ட, ஆயாவை அனுப்பிச்சுட்டுலாமா? எக்ஸாம்னாலே கவலையா இருக்கா? பேசாம உங்க சித்தப்பா அனுப்பிச்சுட்டுலாமா? உங்க சித்தப்பா போய் எழுதிட்டு வந்துருட்டா. வா, என்ன நீ நல்ல புள்ள படிச்சிருவேன்னு பார்த்தா கடைசியில் இப்படி சொல்லிட்ட. நிறைய எல்லாத்துலயும் 10 எழுதணுமா? பேசாம ஃபாரின்ல இருந்து ஒரு ரோபோ கொண்டாந்து வச்சிடலாம், எக்ஸாம் எழுத மட்டும். நிக்ஷிதா மாதிரியே அப்படியே போய்க்கலாம் போல இருக்கா? சூப்பரு. சரி, வட்டிக்கு வாங்கிடலாம். வட்டிக்கு வாங்கி இந்த வருஷம் வந்து நிக்ஷிதா ரோபோ கொண்டாந்து நிப்பாட்டுறோம். சரி, அப்போ நிப்பாட்டிடலாம். நல்லா நாளைக்கு கடையெல்லாம் வெட்டி சாப்பிட்டு சந்தோஷமா சாமியெல்லாம் கும்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நானும் சொல்லிட்டேன்ல, நாங்கள் 12 மணிக்கெல்லாம் நீங்கள் சொல்லி நான் வர முடியாது. நாங்கள் நாளைக்கு கடைக்கு போகிறோம், நீயும் பள்ளிக்கூடத்துக்கு போ. கடையை வெட்டி நீங்களே சாப்பிடுங்க இப்போதைக்கு. இன்று போய் நாளை வரேன். இன்று போய் நாளை வருவேன். இன்று போய் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம். வரோம். மத்தியானமா கிளம்பி வரோம். நீங்க 12 மணிக்கு வருவீங்களா? நாங்க 2 மணிக்கு வரோம் கரெக்டா. அப்பதான் போனோமா, கரெக்ட்ல 2 குதி குதிச்சோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, மறுபடி கிளம்பி வந்தோமான்னு இருக்கும். உங்க சித்தப்பா பிளைட்ல ஓட்டுறாரு. இங்க இருந்து 10 நிமிஷத்துல அங்க வந்து நின்றுவாரு. உங்க சித்தப்பா 1/2 மணி நேரத்துல வந்துருவாரா? நான் வேணா ஓட்டலாம். நான் ஓட்டினேன்னா எல்லாம் கீழே தள்ளி விட்டுருவேன். அவர் பொத்துன்னு விழுந்து எல்லா இடத்துலயும் காயமா தான் இருக்கும். பரவாயில்லையா? இங்க இருந்து கிளம்பி வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்.
அது இப்ப பாத்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்களா விருந்துக்கு? அப்ப இன்னும் போய் சோத்து சாப்பிட்டு படுத்து தூங்கி காலையில எழுந்திரிச்சு கிளம்பி வர்றதுக்கு நோம்பின்னு தெரியும். அப்புறம் அது என்னது கெடா விருந்துன்னு தெரியாது. நோம்பின்னு தெரியும் நிக்ஸிதா, நீங்களும் சொல்லவே இல்லையே. இப்ப நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு சித்தி வந்துச்சுன்னா எப்படி வர முடியும்? நானும் நிறைய ஆசைப்பட்டேன். வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தூரி விளையாடலாம் கரெக்ட்ல போய் கரெக்ட்ல போய் தூரி விளையாடலாம் அப்படிலாம் நினைச்சேன். கடைசியில பார்த்தா சரி மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதா எல்லா இடத்துலயுமே, வந்து மாட்டிக்கிட்டா எப்படி கடையை திறக்க முடியும்? என்ன பண்ணி தருது? பன்னெண்டு மணிக்கு இங்க வரணுமா? 12 மணிக்குனா நைட்டு 12 மணிக்கா? இல்ல இப்பயே 12 மணி ஆச்சு. அதான் நாளைக்கு 12 மணிக்கு நீங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எலும்பு முட்டை வந்து எட்டி பார்த்துட்டு வந்துடுவா? எனக்கு புரியல நிக்ஸி, புரியுற மாதிரி சொல்லு. ஆமா காலையில 6 மணி ஆகும். 6 மணிக்கு சித்தி வாயை பிறந்துட்டு தூங்கிட்டு இருப்பேன். 8 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு பல்ல விளக்கிடுவேன். 10 மணிக்கா? 10 மணிக்கு கடைக்கு போயிருவேன். 12 மணிக்கு மறுபடியும் வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு வீட்டில் சமைக்க வந்துடுவேன். ஆமா நிகளுக்கு பர்த்டே அம்மா சொல்லவே இல்ல. கேக்கெல்லாம் வெட்டிட்டீங்களா? கேக் வெட்டிட்டீங்களா? மிக்ஸி கேக்குதா? அவங்க கட் பண்ணிட்டாங்க. நம்ம எப்படி போக மறுபடியும் அம்பளுக்கா முறக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு கடா விருந்து கூப்பிடுறாங்க. ஏன் நிக்ஸி கட் பண்ணிட்ட? ஆமா பிறந்த நாளுக்கு எப்ப கேக் விட்டுறீங்க? நாளைக்கு நைட்டா? ஓ 7-8 மணிக்கு தான் வெட்டுவீங்களா? நான் கூட மத்தியானமே வெட்டிடுவீங்கன்னு நினைச்சேன். சரி நீ ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண சித்தின்னு சொல்லிடு. சித்தி விஷ் பண்ணாங்க நாளைக்கு வர முடியாதாமான்னு சொல்லிடு. குருணாசாமி கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துடுவோம். டைரெக்டாக குருணாசாமி கோயிலுக்கு போவோம், தூரி விளையாடுவோம், மறுபடி வந்துடுவோம். குருணாசாமி கோயிலுக்கு திருவிழாவுக்கு வந்துட்டு அப்புறம் அப்படியே வந்து ஈரோடு வந்துடுவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க இனிமேல் பருவாச்சி பக்கமே வரமாட்டோம். பார்க்கலாம் இன்னையில இருந்து சொல்றேன், பருவாச்சி பக்கமே வரமாட்டோம். வரமாட்டோம். வந்தா பாரு பார்க்கலாம். நாங்க தான் கோயிலுக்கு பணம் கட்டிட்டோமே வாட்ஸ்அப்லயே.
கோயிலுக்கு சாமிக்கெல்லாம் வரி வாட்ஸ்அப்லயே கட்டிட்டோமே. ஆமா, தெரியாதா? அங்க என்ன இருக்கு வர்றதுக்கு? ஒன்னும் இல்ல, அந்த கரடு. அப்புறம் ஆயா அப்ப புலம்பிக்கிட்டே இருக்கு, குளிக்க கூட மாட்டேங்குது ஆயா. அப்புறம் நீங்களும் வந்து அங்க வரவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் தயாலாம் வந்து பேசவே மாட்டேங்கிறான். அபி வீடும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க வந்து வர வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப எல்லாமே உனக்கு தெரியுது பாரு. சித்திக்கு தெரியாது கூட. நீ பெரிய பிள்ளை ஆயிட்டியா? நீ ரொம்ப பெரிய பிள்ளை ஆயிட்ட. 7வது பெரியா? அந்த அளவுக்கு பெரிய பிள்ளை ஆயிட்டியா? 7வதுன்னா இப்ப உனக்கு 12 வயசா? இல்லையே, போன வருஷம் குன்னசாமி கோயிலுக்கு நீ குட்டையா தானே இருந்த. நம்ம முனியப்பனுக்கு கெடா வெட்டும் போது நீ குட்டையா தானே இருந்த. அதுக்குள்ளேயே எப்படி 12வது போவ? ஐயோ, அப்படின்னா நீ கிளவி ஆயிட்டியா? முடியெல்லாம் சுருங்கிருமா? மூஞ்செல்லாம் சுருங்கிருமா? அப்ப வெள்ளை முடி வந்துருமோ? அப்ப டை அடிக்கணும் ஆயா மாதிரி. அப்புறம் டை அடிக்கணும், பல் செட் வைக்கணும். சரி, எத்தனை கடாய் வெட்டுறீங்க? பத்தா? ஆளுக்கு ஒவ்வொன்னு. 2ஆ? 4ஆ? அப்ப நிகிலுக்கு 1, நிக்ஸிக்கு 1, சித்திக்கு 1, சித்தப்பாக்கு 1. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கடாய். அப்படிதானே? தூக்கம் வந்துருச்சா? சரி தூங்க, நாளைக்கு எக்ஸாம் எழுது நல்லா. சித்தப்பாட்ட பேசுறியா? கொண்டு போய் தரவா? இரு தரேன். எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிடு, சொன்னீங்கன்னா தான்.